வெல்கம் டு மாலா லைஃப் ஸ்டைல். பார்த்தீங்கன்னா நான் ஃபேமிலியோடு சேர்ந்து கோயிலுக்கு வாழைத்தோட்ட தையன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். தலை வரலாறுல ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கும். கோயிலில் ஏதோ பூஜைன்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொன்னாங்க. அது சம்மந்தமாக கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க, நான் பின்னாடி போய் ஏற போகிறேன். என்னை மட்டும் விட்டுட்டு அவங்களாம் வண்டி ஏறிட்டாங்க. நான் பின்னாடி பாருங்கள், எங்கள் மாமா யாரோ கூட பேசிகிட்டு இருக்காங்க. நான் அப்படியே நடந்து போய்கிட்டு அக்கால கார் ஏறிட்டு இருக்காங்க. காய்ஸ் பசங்கள்லாம் ஏறிட்டாங்க. நாங்கள் கோயிலுக்கு மட்டும் போகல, எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறோம். அதாவது என்னோடய அம்மா வீடு, அவருக்கு அத்தை வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்காக நாங்கள் ஸ்வீட் காரமெல்லாம் வாங்கிட்டுருக்கோம். இந்த கடையில் தான் நாங்கள் ஸ்வீட் காரம் வாங்கிட்டுருக்கோம். இல்லை கையில் செய்கிற ஸ்வீட்ஸ் தான். பேபி ஸ்வீட்ஸ் கிருஷ்ணாவரத்தில் இருக்குது, சோமனூர் கிருஷ்ணாவரத்தில் இருக்குது, கோயம்புத்தூரில். ஆல்ரெடி எனக்கு முன்னாடி அக்காவும் மாமாவும் பசங்களாம் போய் எடுத்துகிட்ருக்காங்க. ஸ்வீட்ஸ் இருக்குது, ஸ்வீட் காரம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதில் நாங்கள் என்னென்ன ஸ்வீட்ஸ் வாங்குகிறோங்கிறதையும் நாங்கள் போட போகிறோம். இங்கே ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லை, ஃப்ரூட்ஸும் இருக்குது. ஸ்வீட் காரத்தில் நாங்கள் ஸ்பெஷலாக என்னென்ன வாங்குகிறோன்னு உங்களுக்கு காட்டுறோம். இங்கே பாருங்கள், குலோப் ஜாமுன் வாங்க போகிறோம். அப்புறம் ஃபேவரட் ஜிலேபி வாங்க போகிறோம். ஹல்வா பசங்களுக்கு. காரமும் நிறையா ஐட்டம் இருக்குது. இதில் எங்கள் மாமா வேறு உங்கள் மாமா கூப்பிடலையான்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாருங்கள், கடை ஓனர் இருக்காங்க, மாஸ்க் போட்டுட்ருக்காங்க. பாருங்கள், ரிமூவ் பண்ணி அவங்க ஃபேஸை காட்ட சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக கிருஷ்ணாபுரம் வந்தீங்கன்னா இந்த அக்கா கடைக்கு. அங்கே பாருங்கள், ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு எல்லாமே செம்மையாக இருக்குல்ல. மாமாவும் அக்காவும் வாங்கிட்டாங்க. போலாமா? பாய்க்கா. பாய். கோயிலோட ஆர்ச்சுக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு. இதுலேருந்து உள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே போகணும். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால் யாரும் பசி தாங்க முடியாமல் சாப்பிட போகிறோம். அக்காலாம் முன்னாடி போய் உட்காந்துட்டாங்க. என் பையன் பசி தாங்க முடியாமல் எதுவுமே இல்லாமல் வெறும் பூரி எடுத்து பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். டைம் 10க்கு மேலே ஆயிடுச்சு. பையனுக்கு பசி ஆயிடுச்சு, வெறும் பூரியை சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ தான் குருமா வந்துட்டுருக்கு. மாமாவும் நான் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இன்னும் எங்கள் அத்தை அக்காலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பசங்களோட. வந்தோடனே நாங்கள் கிளம்பிடுவோம். நம்ம கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே போக போகிறோம். பயங்கர கூட்டமாக இருக்குது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நாள் கழித்து கோயிலில் உள்ளே விடுறாங்கன்னு சொன்னதுனால, அதனால் நிறையா ஆளுங்க வந்திருக்காங்க. வண்டிங்கெலாம் நிறைய நிற்கிது. நானே க்யூ நின்று தான் கும்பிட போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் உள்ளே கவர் பண்ணுறோம். நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலோட ஃப்ரண்ட்டில் எடுத்துட்டோம். கேமரா வந்து அக்கா பிடிச்சிட்ருக்காங்க. உள்ளே நிறைய கூட்டமாக இருக்குது. வண்டிங்கெலாம் நிறையா நின்றுட்டுருக்கு. உள்ளே இந்த பக்கம் தான் போகணும். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கெல்லாம் நிறையா கெடுபிடி இருக்குது. கொரோனானால ரொம்ப செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. வாங்க உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே கேமரா அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண பார்க்குறேன். இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். எந்த ஒரு விஷக்கடி பூச்சி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே வந்து இந்த கோயிலோட நீர் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. பார்த்திங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையும் வந்து திருநீர் கொடுப்பாங்க. இங்கே வந்து மண் தான் வந்து கோயிலோட அடிப்பகுதி மண் தான் வந்து இங்கே திருநீராகவே கொடுக்குறாங்க. ரொம்ப ஸ்பெஷலு. விஷக்கடிக்கனா ரொம்ப ஃபேமஸான கோயில் இது. இங்கே ஃபங்க்ஷன் டைம்லலாம் வந்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். உள்ளே போக முடியாது. கொரோனாங்கிறதுனால கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், பையனே மாஸ்க் போட்டுருக்கான். அவங்க கிட்ட பேசணுங்கிறதுக்காக மாஸ்க்கு கூட கழட்டிட்டு பேசிகிட்டு இருக்கோம். சுற்றி கும்பிட முடியல. கொரோனாவில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக உள்ளே வந்து விடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண பார்த்தோம். ஆனால் உள்ளே கேமரா அலோவ் இல்லை கொரோனானால. ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன்.
இருந்தாலும் வெளியே மட்டும்தான் இது பண்ணுறாங்க. கொரோனா டைமுங்கிறனால உள்ளே எதுவுமே கவர் பண்ணி போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த கோயிலுக்கு வர்றப்ப உங்களுக்கு இதோட வரலாறு என்னங்கிறது எல்லாமே ஃபோட்டோ எடுத்து நாங்கள் ஒரு ஒன்றும் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம். இன்றைக்கி எங்களால் வீடியோ கவரேஜ் பண்ண முடியலன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். நாங்கள் வெளியே வந்துட்டோம். உள்ளே முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண பார்த்தோம், ஆனால் முடியல. கேமரா அலோ இல்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே இது மட்டும் இல்லை, திருநீருக்கு பதிலாக வந்து மண் தான் கொடுப்பாங்க. ஏதோ பையன் கையில் வச்சுருக்கான் பாருங்க, அதில் நீர் இருக்கும். நாங்கள் நெத்தியில் வச்சுருக்கோம். அதை தான். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.